செய்திகள் தொடர்கின்றது. தமிழகத்தில் இருவேறு பகுதியில் நிகழ்த்தப்பட்ட கொலை குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபர்கள் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெத்தநாயக்கன்பட்டியை சேர்ந்த ஆறுமுகம் கடந்த 2012ஆம் ஆண்டு தனது மனைவி வனிதாவை மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொலை செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கட்டிட தொழிலாளி ஆறுமுகத்திற்கு ஆயுள் தண்டனை வழங்கி திண்டுக்கல் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் முரக்கடத்தை அடுத்த கண்டிகை பன்ருட்டி பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் குடும்ப தகராறில் தனது அன்னி அஞ்சலையில் மகள் மற்றும் 2 மகன்களை கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் அஜித்குமார் என்ற சிறுவன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பழனிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி காஞ்சிபுரம் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் அரியலூர் மாவட்டம் விழுப்புணங்குறிச்சியில் இடத்தகராறில் கடந்த 2013ஆம் ஆண்டு அயோத்தி என்பவரை கொலை செய்த வழக்கில் கார்த்திக் என்பவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கி அரியலூர் மாவட்ட சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே சாலையோரத்தில் நின்றிருந்த டேங்கர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். பரமத்தி வேலூரை அடுத்த பெரிய சோழிப்பாளையத்தை சேர்ந்த சரவணன், சிவகுமார், ராமசாமி உள்ளிட்ட 4 பேர் நாமக்கல் சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது சாலையோரம் நின்றிருந்த டேங்கர் லாரி மீது கார் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த சரவணன், சிவகுமார், கார்த்தி ஆகியோர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ராமசாமி நாமக்கல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து காரணமாக அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக அமைச்சர் MC சம்பத் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே தமிழக அமைச்சர் சம்பத் முன்னிலையில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் MP கண்ணன் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று மேடையை நோக்கிய மர்ம நபர்கள் 3 கற்களை வீசினர். இதனால் மேடைக்கு எதிரில் நலத்திட்ட உதவிகளை பெற உட்கார வைக்கப்பட்டிருந்த பெண்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இதைத் தொடர்ந்து பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு கூட்டம் நடைபெற்றது. வீடு, ஒதுக்கீடு, பணி நியமனம் என லட்சக்கணக்கில் காசை வாரி இறைத்தால் மட்டுமே நலத்திட்டம் என அதிமுகவினர் செயல்பட்டு வருகின்றனர். இதுபோன்ற நலத்திட்டங்களை வழங்குவதில் அதிமுகவினர் பாரபட்சம் காட்டியதாலோ என்னவோ பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கற்களை வீசியிருக்கலாம் என்று கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பூட்டி கிடக்கும் அதிநவீன உள் விளையாட்டு அரங்கத்தை உடனடியாக திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூரை அடுத்த சத்துவாச்சாரியில் கடந்த 2000ஆவது ஆண்டில் உலகத்தரத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் உடற்பயிற்சி கூட்டம் உள்ளிட்டவை அடங்கிய அதிநவீன உள் விளையாட்டு அரங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஞானசேகரனால் கட்டி முடிக்கப்பட்டது. மேலும் மணமகள் மன்றத்திற்கு ஞானசேகரன் தலைவராக உள்ள நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுகவினர் விஜய் அமைச்சரானார். இதையடுத்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஞானசேகரன் மீது தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த இடத்தை யாரும் பயன்படுத்த முடியாதபடி அதிமுகவினர் பூட்டு போட்டுவிட்டதால் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வாங்கி குவிக்கப்பட்ட உபகரணங்கள் அனைத்தும் நாசமாகி வருகிறது. ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற வேலூரை சேர்ந்த விளையாட்டு வீரர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் வசித்து வரும் இந்த பகுதியில் உள் விளையாட்டு அரங்கம் முட்புதர் போல காட்சியளிப்பது வேதனை அளிப்பதாகவும் காழ்ப்புணர்ச்சியை கைவிட்டு அதிமுக அரசு உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் மணமகள் மன்றங்களை திறந்து வைக்க வேண்டும் என்று அதிமுக அரசுக்கு விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்தனர். தஞ்சை மாவட்டத்தில் நிதி நிறுவனம் நடத்தி 60 கோடி வரை மோசடி செய்து தலைமறைவாகி உள்ள நிதி நிறுவன அதிபரை காவல்துறையினர் கைது செய்யாததை கண்டித்து பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தஞ்சை மாவட்டம் சாலை கிராமத்தில் பழனியப்பன் என்பவர் ராமஜெயம் அன்கோ என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வந்தார். அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலரும் 10,000 முதல் 30,000 வரை அதில் டெபாசிட் செய்துள்ளனர்.
இதற்கான வட்டியை பழனியப்பன் முறையாக அவர்களுக்கு கொடுத்து வந்த நிலையில் திடீரென்று அவரது மகன் தேவேந்திரன் நிதி நிறுவனத்தை இழுத்து மூடிவிட்டு 60 கோடி பணத்துடன் தலைமறைவானதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனை அறிந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பலமுறை தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை தலைமறைவான நிதி நிறுவன அதிபரை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வஉசி பேரவையினர் சேறு பூசிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைகை ஆற்று இரு பகுதிகளிலும் தரமான சாலை அமைக்க வேண்டும், அரசு சார்பாக பள்ளி கல்லூரி அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வஉசி பேரவையினர் இந்த நூதன போராட்டத்தை நடத்தினர். 2011 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டதற்கு 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 2011 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டதற்கு. இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக பிரமுகர் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதால் மனமுடைந்த ஒருவர் நீதிமன்ற வளாகத்தில் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திலகர் நகரை சேர்ந்த குருசாமி தான் தற்கொலைக்கு முயன்றவராவார். எனக்கு என் குடும்பமே தலைமுறை வாங்கி வச்சிருக்கேன். தெய்வமே ஐயா, என் குடும்பமே உங்க கை வைக்கிறது ஐயாப்பா. நெசவாளர்களுக்கு 3 மாதங்களாக ஊடநூல் வழங்கப்படாததை கண்டித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர், சுந்தரபாண்டியன், ராமச்சந்திராபுரம் உள்ளிட்ட பல பகுதியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நெசவு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் கோஆப்டெக்ஸ் மூலம் நூல் பெற்று கைத்தறி மூலம் நெய்து வந்த நிலையில் திடீரென நூல் வழங்குவதை அந்நிறுவனம் நிறுத்தியதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுமா இந்தியா? இலங்கையுடன் இன்று பல பரீட்சை. விவரம் இடைவெளிக்கு பிறகு. வருங்கால சந்ததியினரை மதுவால் மழுங்கடித்து வருகிறது அதிமுக அரசு. இது தொடர்பாக ஒரு சிறிய செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். மது மகிழ்ச்சியில் தொடங்கி துன்பத்தில் முடிவது என்பார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். ஒருவேளை மக்களுக்கு துன்பத்தை மட்டும் கொடுப்பது மட்டும்தான் தமது வேலை என நினைத்து விட்டதோ இந்த அதிமுக அரசு. கல்வி கூடங்கள், மருத்துவமனைகள் திறப்பதை விடுத்து வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து சாதனை படைத்துள்ளது. இதன் விளைவு மது எனும் மரக்கன் பிடியில் சிக்குண்டு கிடக்கிறது தமிழகம். மதுவால் தங்கள் கணவனை இழந்து இளம் வயதிலேயே விதவைகளாகி போனவர்களின் எண்ணிக்கை எத்தனையோ. மதுவால் கல்லீரல் அழுகி சிறுநீரகம் கெட்டு வாழ்வே சூனியமாகி போகிறவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் பாதையை தாண்டும் என்கிறது ஒரு ஆய்வு. மக்களை சுகாதாரத்துடன் வாழ வைக்க வேண்டிய அரசு அவர்களை நோயாளிகளாக்கி வருவதுதான் கொடுமையின் உச்சகட்டம். இளைஞர்களின் வாழ்வை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த மதுவுக்கு பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் அடிமையாகி வருவது
மக்கள் நலன் போற்றுபவர்களின் கண்களில் இரத்த கண்ணீரை வரவழைக்கும். சீர்காழியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இடைவேளை நேரத்தில் வெளியேறி மதி மயங்கும் வரை மது குடித்துவிட்டு தள்ளாடி நடந்துள்ளனர். மேற்கொண்டு நடக்க முடியாமல் சாலையின் ஓரத்தில் அவர்கள் மயங்கி சரிந்துள்ளனர். கல்விக்கூட நடத்த வேண்டிய அரசாங்கம் இன்றைக்கு அதிக லாபம் வருகிறது, பணம் வருகிறது என்ற காரணத்தினால் திட்டமிட்டு டாஸ்மார்க்கை நடத்தி வருகிறார்கள். இந்த பள்ளி மாணவர்கள் போதையில் ரோட்டில் கிடந்ததற்கு தமிழ்நாடு அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் சரியாக இருக்கிறார்களா, மற்ற நேரங்களில் வெளியே செல்கிறார்கள் என்று ஆசிரியர்கள் அவர்களை கவனிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இலவசங்களை கொடுத்து இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய டாஸ்மார்க்கை இழுத்து மூட வேண்டும், மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் அதிமுக அரசின் நாளைய தலைவர்களின் நிலைமை. அறிவாற்றல் மிக்க சமுதாயத்தை உருவாக்க மாணவன் கையில் புத்தகத்தை கொடுப்பதை விட்டுவிட்டு மது பாட்டில்களை திணிப்பது ஏன்? இதுதான் மக்கள் நலன் போற்றும் அரசா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அறிவு ஜீவிகளாக உருவாக்கப்பட வேண்டியவர்களை மதுவுக்கு அடிமையான மடையர்களாக மாற்றுவதா என்று அவர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். ஸ்கூலு சரியில்லை சார். இவங்கள முக்கியமான சார்லாம் நல்லா இருக்காங்க, பாதி பேர் சார்லாம் சரியில்லை சார். அதேமாதிரி பொண்ணுங்க குளத்துக்கு எல்லாம் கரெக்டாக வந்துருக்குங்க. பசங்களை அழைச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் சார். முக்கியமாக 12th பசங்க 11th பசங்க தான் சார். முக்கியமாக கண்டிக்கணும் பெஸ்ட்டு. அதுமாதிரி கிரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் முக்கியமாக பசங்களாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. முடி வெட்டுறானோ பசங்களுக்குள்ள முடி வெட்டுறானோ. அது ஸ்கூலில் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. முக்கியமாக பிடி சார் வந்து கேட்கணும் சார். அவங்களும் கேட்க மாட்டாங்க, பியூனில் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, அங்கே போய் யாரும் பார்க்க மாட்டாங்க. எப்போயாச்சும் நீங்கள் எப்போயாச்சும் கண்டிக்கணும் சார். அதை நீங்கள் நிலைமை இப்படி இருக்க சட்டசபையில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் இப்படி கூக்குரலிடுகிறார். அவர்களை நிறுத்த சொல்லுங்கள், நாங்கள் நிறுத்துகிறோம் என்று. நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது, நிறுத்தணும்டா. நீ அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யாரை நிறுத்த சொல்ற, எதை நிறுத்த சொல்ற? மதுவினால் தமது உடன்பிறவா சகோதரியின் ஆதாயத்திற்காக மக்களின் நலனை அடகு வைப்பது நியாயமா? மது விலக்கை அமல்படுத்த சொல்லி போராட்டத்தில் இறங்கினால் காந்தியவாதி சசி பெருமாளின் உயிரை பறிக்கிறது. போராட்டங்களை முன்னெடுத்த மாணவர்கள் மீது அடக்குமுறையை கையாளுகிறது. கோவன் போன்றோரை தேச துரோக வழக்கில் சிறையில் தள்ளுகிறது. இதுதான் மக்கள் நலனை போற்றும் அரசா? ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம். ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயசில்ல உல்லாசம். இட்லி 10 ரூபா, கக்கூசு 5 ரூபா, பட்ட சோறு 5 ரூபா, பருப்பு வேலை 100 ரூபா, பாட்டில் தண்ணி 10 ரூபா, படிக்க பீஸ் லட்ச ரூபா, பாட்டில் தண்ணி 10 ரூபா, படிக்க பீஸ் லட்ச ரூபா. நீ வாழ வச்ச தெய்வம்னு கூவலன்னா கொன்னுருவா. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஹாட்ரிக் வெற்றியை பெற்று இறுதிப் போட்டியில் நுழைக்கும் முனைப்பில் இந்திய அணி இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி வங்கதேசத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் 2 லீக் போட்டியில் அபார வெற்றி பெற்றுள்ள இந்திய அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இந்நிலையில் மிர்பூரில் இன்று நடைபெறும் போட்டியில் இந்திய அணி இலங்கையை எதிர்கொள்கிறது. இதில் ஆதிக்கம் செலுத்தி ஹாட்ரிக் வெற்றியுடன் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதாலும் ஏற்கனவே பெற்ற தொடர் வெற்றிகளாலும் இந்திய அணி கூடுதல் உற்சாகத்துடன் இன்றைய போட்டியில் களம் இறங்குகிறது. அதே நேரத்தில் தொடக்க வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் தவான் ஆகியோர் காயமடைந்துள்ளது இந்திய அணிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. ஆனால் வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் இலங்கை அணி தோல்வியை தழுவியுள்ளது. இதனால் இந்த ஆட்டத்திலும் தோற்றால் போட்டியில் இருந்து வெளியேற்றப்படும் நிலை ஏற்படும் என்பதால் வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் இலங்கை அணி உள்ளது. இதனால் இன்றைய போட்டியில் தங்களது முழு பலத்தையும் அந்த அணி வீரர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்பதால் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு அமீரக அணியை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது.
Gone, taken at cover. Another wicket goes down. UAE can't believe their luck because this was in the slot for Hafiz really to go hard, but it was just too much of bottom. That's beautifully done through the offside. Everything so right about that cracking drive. The head position. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்காக இன்று நேர்காணல். நிறைவு நாளில் தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. சிபிஎஸ்இ தேர்வை எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. மன உறுதியுடனும் மிகுந்த கவனத்துடனும் தேர்வை எழுதவும் அறிவுறுத்தல். சுயநலத்திற்காக தமிழ்நாட்டு நலனை தாரை பார்க்கிறார் ஜெயலலிதா. EVKS இளங்கோவன் குற்றச்சாட்டு. விரோத வழக்கில் கைதான மாணவர் கன்னியாகுமார் விடுவிக்கப்படுவாரா? டெல்லி உயர்நீதிமன்றம் நாளை முக்கிய தீர்ப்பு. ஃப்ரீடம் போனுக்காக வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கப்பட்ட பணம் 1 வாரத்திற்குள் திரும்ப அளிக்கப்படும். ரிங்கிங் பில்ஸ் நிறுவனம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த தேமுதிகவினர் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் இன்று கலந்து கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் கடந்த 22ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. 8ஆம் நாளான நேற்று திருச்சி, வடசென்னை, மத்திய சென்னை, தென்சென்னை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்றது. இந்நிலையில் நேர்காணலின் நிறைவு நாளான இன்று தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்தும் தேமுதிகவினர் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் பங்கேற்றுள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்று வரும் இந்த நேர்காணலை கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோர் நடத்தி வருகின்றனர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குவதை சுட்டிக்காட்டியுள்ளார். தாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் சிறந்த முறையிலும் தேர்வு எழுதி வெற்றி பெற்று மாபெரும் சாதனை புரிய வேண்டும் என தேர்வு எழுத செல்லும் அனைவருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். 2016ஆம் ஆண்டு தமிழக அரசியலில் திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஆண்டாக அமையவுள்ளதாகவும், அதேபோல தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு வாழ்வில் இந்த தேர்வு நல்ல திருப்புமுறையை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான தருணம் இந்த தேர்வு காலம் என்பதால் தாங்கள் அனைவரும் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படியும் மாணவ மாணவிகள் தேர்வுக்காக தயார் நிலையில் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாக கூறியுள்ள கேப்டன்,
எனவே மாணவ மாணவிகள் மன உறுதியுடனும் மிகுந்த கவனத்துடனும் தேர்வுகளை சிறந்த முறையில் எழுத வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மத்திய பள்ளிக்கல்வி வாரியான சிபிஎஸ்இ கீழ் நடத்தப்படும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளன. 12ஆம் வகுப்பு தேர்வு இன்று துவங்கி ஏப்ரல் 22 வரையும், 10ஆம் வகுப்பு தேர்வு மார்ச் 28ஆம் தேதி வரையும் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 16,000 பள்ளிகளை சேர்ந்த 25.67 லட்சம் பேர் இத்தேர்வுகளை எழுதினர். 12ஆம் வகுப்பில் 10.67 லட்சம் பேரும், 10ஆம் வகுப்பில் 15 லட்சம் பேரும் பங்கேற்றுள்ளனர். சென்னை மண்டலத்தில் 2150 பள்ளிகளை சேர்ந்த 1.62 லட்சம் பேர் 10ஆம் வகுப்பு தேர்வையும், 57,000 பேர் +2 தேர்வையும் எழுதி வருகின்றனர். முக்கிய பாடத் தேர்வுகள் நாளை முதல் துவங்க உள்ளது. தேர்வுகளுக்கான முடிவுகள் மே அல்லது ஜூன் மாதங்களில் வெளியிட சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளது. குறைந்த விலையில் வழங்கப்படும் ஃப்ரீடம் போனுக்காக வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கப்பட்ட பணம் ஒரு வாரத்திற்குள் திரும்ப அளிக்கப்படும் என ரிங்கிங் பெல்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. நொய்டாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ரிங்கிங் பெல்ஸ் நிறுவனம் 251 விலையில் ஃப்ரீடம் என்ற பெயரில் ஸ்மார்ட் போன் வழங்குவதாக அறிவித்தது. இதையடுத்து கோடிக்கணக்கானோர் மலிவு விலை போனை பெறுவதற்காக முன்பதிவு செய்தனர். மேலும் பலர் பணமும் செலுத்தினர். இப்படி வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கப்பட்ட பணத்தை ரிங்கிங் பெல்ஸ் நிறுவனம் தனியான ஒரு கணக்கில் வரவு வைத்திருந்தது. இந்நிலையில் அந்த பணத்தை எல்லாம் திரும்ப அளிப்பதற்கு அந்நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக நிறுவனத்தின் தலைவர் அசோக் சதாதா அறிவித்துள்ளார். வாடிக்கையாளரிடம் வசூலிக்கப்பட்ட பணம் அனைத்தும் அவரவர் கணக்கில் இந்த வார இறுதிக்குள் வரவு வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். குறைந்த விலை போனை பெறுவதற்காக இதுவரை 7 கோடிக்கும் அதிகமானோர் முன்பதிவு செய்துள்ளனர் என்றும், இனி போனுக்காக வாடிக்கையாளர்களிடம் பணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். பொருளை பெற்றுக்கொண்ட பின்னரே பணம் செலுத்தும் திட்டத்தின் கீழ் மட்டுமே போன் விற்பனை செய்யப்படும் என ரிங்கிங் பெல்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. தமது சுயநலத்திற்காக தமிழ்நாட்டு நலனை தாரை வார்க்கிற அரசியலை செய்து வருகிற ஜெயலலிதாவுக்கு விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு நிவாரணம் வழங்கிய உதவித்தொகை மத்திய அரசின் பணமே தவிர மாநில அரசின் பணம் அல்ல என அமைச்சர் ஜவடேகர் தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். எதற்கெடுத்தாலும் ஆட்சேபனை செய்து கடந்த காலத்தில் கடிதம் எழுதிய முதலமைச்சர் ஜெயலலிதா மத்திய அமைச்சரின் இந்த கருத்திற்கு இதுவரை எந்த பதிலும் கூறாமல் மௌனம் சாதிப்பது ஏன்? நாடாளுமன்றத்திலும் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அதிக உறுப்பினர்களை பெற்றுள்ள அதிமுக மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்க தயங்குவது ஏன்? உச்சநீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு நடைபெறுகிற சூழலில் மத்திய அரசை எதிர்த்து பேச ஜெயலலிதா அஞ்சுகிறாரா என்று இளங்கோவன் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். எப்படியாவது சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிற ஜெயலலிதா தமிழக நலன்களை சுயநலத்திற்காக தாரை வார்ப்பதை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். தமது சுயநலத்திற்காக தமிழ்நாட்டு நலனை தாரை வார்க்கிற அரசியலை செய்து வருகிற ஜெயலலிதாவுக்கு விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று இளங்கோவன் அப்போது தெரிவித்துள்ளார். தேச விரோத வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மாணவர் கன்ஹையா குமாரை ஜாமீனில் விடுவிப்பது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் நாளை முக்கிய தீர்ப்பு வழங்குகிறது. அப்சல் குருவின் நினைவு தினத்தையொட்டி டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக முழக்கமிட்டதாக கூறி பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கன்ஹையா குமார் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டார். இவர் மீதான வழக்கு விசாரணை டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணை குறித்து செய்தி சேகரிக்க செய்தியாளர்கள் மீது கொடூர தாக்குதலும் நடத்தப்பட்டது. மாணவர்களும் அப்போது தாக்கப்பட்டனர். கன்ஹையா குமாரின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் ஜாமீன் கோரி கன்ஹையா குமார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பாட்டியாலா நீதிமன்றத்தை அணுக அறிவுறுத்தியது. இந்நிலையில் அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது நாளை தெரிந்துவிடும்.
மணிப்பூரில் மத்திய அரசின் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் இரோம் ஷர்மிளா நீதிமன்ற காவலில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பின்பும் தமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்துள்ளார். மணிப்பூர் தலைநகர் இம்பால் அருகில் உள்ள கிராமம் ஒன்றில் கடந்த 2000 ஆண்டில் நுழைந்த அசாம் ஆயுதப்படை பிரிவினர் நடத்திய தாக்குதலில் அப்பாவி மக்கள் 10 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து ரோம் ஷர்மிளா எனும் இளம்பெண் உயிரிழப்புக்கு காரணமான மத்திய அரசின் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். தற்கொலைக்கு முயன்றதாக குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்த மாநில போலீசார் அவருக்கு மூக்கின் வழியாக திரவ உணவை செலுத்தி வந்தனர். 15 ஆண்டுகளாக நடந்து வந்த இவர் மீதான தற்கொலை வழக்கில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஷர்மிளா விடுதலை செய்யப்படுவதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. விடுதலைக்கு பின்னும் சிறப்பு அதிகார சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தொடர்ந்து உண்ணாவிரதத்தை அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்ற காவலில் வைத்தனர். இந்நிலையில் நீதிமன்ற காவலில் இருந்து நேற்று விடுதலையான ஷர்மிளா மீண்டும் தனது கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் மீது கிரிமினல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கோரி டிராபிக் ராமசாமி தொடர்ந்த வழக்கின் விசாரணை ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நமது எம்ஜிஆர் நாளிதழில் நெரிசல் ராமசாமி என்ற பெயரில் கடந்த ஆண்டு கவிதை ஒன்று வெளியானது. டிராபிக் ராமசாமியை எள்ளி நகையாடும் வகையில் கவிதை வெளியிடப்பட்டிருந்ததால் தனது புகழுக்கும் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கவிதை வெளியிட்ட நமது எம்ஜிஆர் நாளிதழின் நிறுவனர் ஜெயலலிதா மற்றும் பத்திரிகை வெளியீட்டாளர் பூங்குன்றன் ஆகியோர் மீது கிரிமினல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கோரி ஜார்ஜ் டவுன் 7வது குற்றவியல் நீதிமன்றத்தில் டிராபிக் ராமசாமி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் மீது இன்று விசாரணை நடைபெற்றபோது சம்பந்தப்பட்ட நாளிதழின் அசலை டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்தார். இதையடுத்து வழக்கு விசாரணையை ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மதுவால் மாணவர்களின் எதிர்காலத்தை சூனியமாக்கும் அதிமுக அரசு சிறப்பு தொகுப்பு. டேங்கர் லாரி மீது கார் மோதி விபத்து, 3 பேர் உயிரிழந்த பரிதாபம் மற்றும் பல செய்திகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. அவர் பற்களை பிரஷ்